ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று எந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். 3.99% ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். இதோட டார்கெட் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா $64.08 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நேற்று $62 வரைக்கும் தான் ரீச் ஆனது. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் ஒரு ஓப்பன் அண்ட் ஹை சேமா இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஓப்பன் அண்ட் ஹை பார்த்தீங்கன்னா 61.79 61.21 கிட்டத்தட்ட கொஞ்சம் சேமா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $0.41 ஒரு நெகட்டிவ்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மறுபடியும் பாசிட்டிவ் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எதனால அப்படின்னா நல்ல ஒரு டிமாண்ட் நியூஸ் எல்லாம் நேற்று கிரியேட் ஆயிருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு நெகட்டிவ்ல இருந்தால் கூட அகைன் பாசிட்டிவ் டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயிலில் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலுமே இதை ரீச் பண்ணனாலும் கூட இன்னொரு $0.5 ஒரு ப்ளஸில் தான் நமக்கு வந்தாகணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு நெகட்டிவ்ல ஓப்பனிங் கொஞ்சம் இருந்தால் கூட அகைன் பாசிட்டிவ் டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் யூஎஸ் ஆயிலில் இருக்குது. ஓகே, க்ரூட் ஆயில் அதை பேஸ் பண்ணி நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 286 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு 15 மினிட்ஸ்ல லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 15 மினிட்ஸ்ல சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5329 தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ இது பேஸ்ட் ஆன் பிவோட் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 5329. ஸோ இந்த 5329 வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் இந்த இடத்துல பை ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ இதோட டார்கெட் 5475 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஸோ இதோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று ஹை தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5130 5475 ஒரு 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே நேற்று நல்லாவே 5169 to 5469 ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ரீச் கொடுத்துருக்கனால நேத்தோட ஹை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட், அதாவது 5475. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 5588 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பை சைடு பிரேக் அவுட் நடந்தால் 100 பாயிண்ட்ஸ் அகைன் ஸோ நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 5588. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கான நமக்கு பிரேக் அவுட் பாயிண்ட் 5475, சப்போர்ட் ஜோன் 5329, ரெசிஸ்டன்ஸ் 5588. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன். ஈவினிங் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா ஸோ நான் ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெய்லியுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வீடியோட சேர்ந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸுக்கு நேற்று இன்வென்ட்ரி டேட்டா கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ளை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோர்காஸ்ட் 78B, ஆக்சுவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 87B. இதுவுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து தான் கிடைக்குது. ஸோ அவங்க இது பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 311.11 இருந்து ஒரு 295 ஒரு 15 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற நேச்சுரல் கேஸ் டேட்டா கூட ஓவர் நைட் டேட்டா கூட நமக்கு கொஞ்சம் செல்லிங் தான் கட்டுது. ஸோ இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் பார்க்கலாம். செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் 294.3. ஸோ இதை தாண்டி பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக நேற்று லோ, அதாவது இந்த இடம் நேற்று லோ கிடையாது. ஸோ இந்த ஜோன் 270 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொரு 24 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா கூட மினிமம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆச்சு 294.3 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு செல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4162 பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் நடந்தாதான் ஸோ அகைன் ஒரு பை சைடு போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆன பாயிண்ட் 4162. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் கர்னு நடக்காது. நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு.
ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4162 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர செல்லிங்கிறது கோல்டில் கொஞ்சம் டவுட்டு தான். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து பை தான் எடுக்கும். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணட்டும். நேற்றோட ஹை வந்து $49.44. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம M6ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் முந்தானத்தோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 2000 பாயிண்ட்ஸ் 3000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நேற்றே சொல்லியிருந்தேன் 979.95ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. ஒரு 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே கொடுத்துருக்கு. மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வந்து ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் செல்லிங்காக பையிங்கான்னு கேட்டிங்கன்னா மேபி அந்த பிவோட் ஜோன் வரைக்கும் வந்துட்டு ஸோ அகைன் வந்து பையிங் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் மார்னிங்லேயே இந்த 5475 பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா ஸோ பையிங்காக தான் கண்டினியூஷன் ஆகும். செல்லிங்காக கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.